இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பிரியாணி மசாலா பொடி ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மல்லி இருக்கு இல்லையா, அதை ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரியாணி மசாலா பொடி வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணலாம், நான் வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ மல்லி 5 ஸ்பூன் போட்டுட்டேன். அடுத்ததாக சோம்பு 2 ஸ்பூன் போடுறேன், 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக மிளகு 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கசகசா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2 இது எடுத்திருக்கேன். இப்போ வரமிளகா ஒரு 6 வரமிளகா எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டை ஒரு 4 எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 10 எடுத்திருக்கேன். கிராம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 10 எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அது ஒரு 4 எடுத்திருக்கேன். அடுத்ததாக அன்னாச்சி பூ 3 எடுத்திருக்கேன். அப்புறம் மராத்தி மொக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜாவித்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அது 1 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பிச்சு போட்டுருக்கேன். இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அந்த பட்டை இருக்கு இல்லையா, அதையும் ஒடிச்சு வச்சுக்கோங்க. இதை ஒடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம வெறும் பாத்திரத்தில் தான் வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ வெறும் பாத்திரத்தில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நல்லா வறுத்துருங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போதும். அந்த வாசனை வரும் பாருங்களேன், அப்போ இறக்கிடுங்க. இப்போ நான் ஏன் இது எல்லாமே ஒன்றா போட்டு வறுக்கிறேன்னா, நம்ம அளவு கம்மியாக எடுத்திருக்கோம். அதாவது நான் கம்மியாக எடுத்திருக்கேன் அளவு. எனக்கு இவ்வளோ போதும். நான் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன், வேணுங்கும்போது ரெடி பண்ணிப்பேன். அதனால் நான் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி எங்கேயாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒன்றா போட்டு வறுக்காமல் தனித்தனியாக எடுத்து வறுத்துக்குங்க. இப்போ நமக்கு பிரியாணி மசாலா பொடி அந்த இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் குட்டி ஜார் இருக்கு இல்லையா, சின்ன ஜார் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நான் அரைச்சிட்டேன். நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி மசாலா பொடி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.